நாளே அந்த பிரபஞ்சம் கொடுக்குது. சரியா? நிறைய ஆற்றல், அதாவது ஒரு எனர்ஜி, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டு, ரிலாக்ஸா இருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கிரியா எடுத்ததுக்கு அப்புறம். குருவே சரணம். நான் ராமூர்த்தி பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். கிரியா யோகாவோட பெனிஃபிட்ஸ் எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, ஒன்று மைண்ட் ரொம்ப காமாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது. அப்புறமா எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இல்லை ரொம்ப ஹையாக இருக்குது. அப்புறமா சிச்சுவேஷன்ஸு, காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ், டஃப் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்னால் இப்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. இதெல்லாம் ஃபியூ பெனிஃபிட்ஸ் கிரியாவில் எனக்கு கிடச்சிது. வணக்கம், என் பேர் அகிலா. நான் பெங்களூரில் இருக்கிறேன். குருஜி கிட்ட கிரியா பயிற்சி கற்றுக்கிட்டேன். முன்னெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவேன். கிரியா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணுற தைரியம் எனக்கு கிடச்சிருக்குது. எனர்ஜி லெவல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பயிற்சி நமக்கு பண்ண 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 நமக்கு முதல்ல எப்படின்னா மனதளவுலையும் சரி உடலளவுலையும் சரி நமக்கு நிறைய மாற்றங்களை இந்த பயிற்சி நமக்கு தருது. நெக்ஸ்ட் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து பாசிட்டிவ் வைப்பை இந்த பயிற்சி மெயினாக நமக்கு கொடுக்குது. நம்மள எல்லாத்துட்டையுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது, என்ன தேவை இருக்குதுன்னு சொன்னால், என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், நம்ம எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். இப்போ இந்த எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. அதுதான் இந்த கிரியா. இந்த கிரியா நீங்கள் கற்றுக்க ஆரம்பித்து கிரியாவை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நம்மளுடைய சொன்ன மாதிரி என்னுடைய பிரச்சனைகள் லிஸ்ட் குறையும், என்னுடைய தேவைகள் லிஸ்ட் குறையும், என்னுடைய எதிர்பார்ப்புகள் லிஸ்ட் குறையும். அதற்கு நேர்மாறாக நம்மளுடைய எண்ணங்கள் பறந்து விரிந்து பெரிய அளவில் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும். வணக்கம், நான் பெங்களூரிலிருந்து ஸ்ரீனிவாஸ் பேசுகிறேன். கிரியா யோக பயிற்சி நான் எடுத்துட்டு இது வரைக்கும் 2 மண்டலம் செஞ்சுருக்கேன். அதனால் நிறைய பயன் பெற்றிருக்கேன். இது பயிற்சி செய்யறதுக்கு முன்னால் எனக்கு டயபெட்டிஸு, சுகரு ரொம்ப அதிக அளவில் இருந்தது. ஒரு நாளைக்கு 5-6 மாத்திரை போட்டுட்ருந்தேன். இப்போது ஒரு மாத்திரைக்கு வந்துருச்சு. இந்த பயிற்சி செய்கிறதுனால உடல் நலம் ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப மனசு ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. கம்மியாக சாப்பிட்றேன். 6 மணி நேரம் நல்லா தூங்குறேன். சந்தோஷமாக இருக்கேன். இந்த கிரியா யோக பயிற்சியை கற்றுக் கொடுத்த குருஜிக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த கிரியா யோகம் அப்படிங்கிறது சில பேர் மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இது ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, இல்லை இது ஒரு யோக ஆசனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல அதை உங்களுடைய மைண்டில் இருந்து அதை அழிச்சிருங்க. இது யோகா ஆசனமோ இல்லை ஒரு பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ் எல்லாம் கிடையாது. இது மனதளவில் ஒரு ஆத்மாவுடன் பேசி பழகி பயணிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அது அந்த மூச்சு பயிற்சி தான் முக்கியமாக. நமக்கு தமிழ்நாட்டிலேயே இங்கே இவ்வளவு நம்ம சுலபமாக அட்டன் பண்ணுற அளவுக்கு இந்த பயிற்சி கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம ஒரு இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் தான். எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பயிற்சி. என்ன சொல்கிறீங்க, எப்போவுமே ஒரு எல்லாருமே நம்ம சந்தோஷமான மனநிலையில் இருக்க முடியும். எந்த நேரத்துலையும் ஒரு துக்கமோ எந்த விதமான பிரச்சனையிலும் உங்களை பெரிய அளவில் எதுவுமே பாதிக்காது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தானாக கண்ணு முன்னால் நடக்கும். எல்லாமே ஒரு மிராக்கலாக தான் இருக்கும். எப்படி நம்ம வெளியே சொல்லவே முடியாது. பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது எப்படின்னா, நம்மளுக்கு லேடிஸ்க்கு என்ன நினைப்போம், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும். அது நல்லா இருக்குது, மன நிறைவாக இருக்குது, உடல் ஆரோக்கியம், மன திருப்தி. எது பண்ணாலும் இது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இது கிரியா பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எதுவுமே என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பயிற்சி எடுத்து முடிச்சவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக நம்மனாலே முடியும், நாமளும் ஜெயிப்போம், நம்மனாலே ஃபேமிலி ரன் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை செய்யுங்க. நமக்கு விடிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ருவேஸ்வரம். நான் என் பேர் நாகராஜன், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். நான் இந்த கலையை குருகிட்டேருந்து ஒரு 6 months பேக் ஆன்லைனில் கற்றுனேன். அதுக்கப்புறம்
பெங்களூர் நேரடி வகுப்புலையும் கலந்து தீட்சை வாங்கியிருந்தேன். இந்த பயிற்சியை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு மிகுந்த மன அமைதி கிடைச்சிது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படபடப்பான ஒரு இது இருக்கும் எதை செஞ்சாலும், அதெல்லாம் இல்லாமல் இப்போ ரொம்ப நல்லா ஒரு அமைதியாக எல்லா ஒர்க்கையும் முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியுது. ஷைனஸ்ஸு இந்த எப்படின்னா கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால பயம், பதட்டம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நான் நெகட்டிவ் திங்கிங் தான் அதிகமாக இருப்பேன். இதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது. முன்பெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு பண்ண முடியாதுன்னா ரொம்ப ஆசைஷனில் இருக்குது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாமான்னு. இப்போ வந்து நான் முடிவு பண்ணுறதில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நான் அது பக்கத்துலேயே அப்படியே போயிடுறேன். யாருக்கு கிடைக்கணும்னு அந்த ஒரு பிராயத்தம் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே வந்திருக்கு நம்ம எல்லாருமே நிச்சயமாக ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிகள், ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம் தான் நினைக்கிறோம். பயிற்சி தொடர்ந்து செஞ்சு இது மிகப்பெரிய பயிற்சி. இது வந்து நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட பயிற்சி, ஆன்மா சம்மந்தப்பட்ட பயிற்சி. நினச்சோன்னு மலையை வர வைக்கணும்னா அது சித்தர்கள் 18 சித்தர்கள் பண்ண பயிற்சி. அதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு சித்தி ஆகணும். எல்லாம் உள்ள எம்பெருமான் சிவபெருமானை கேட்டுக்கிறோம். 16வது நாள் பயிற்சி முடிச்சிருக்கேன். மனசும் உடம்பும் ரொம்ப லேசாக இருக்குது. நான் இந்த ரொம்ப டென்ஷனாக ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எல்லோரும் போவாங்க பரபரப்பாக. பட் நம்மளுக்கு அதை பற்றியான எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. எதுவாக இருந்தாலும் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இதை கொண்டு போவோம் நினைக்கிறேன். அதாவது நான் ஒரு விஷன் மைண்டில் இருக்குது. ஸோ அதை சக்ஸஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வெளிப்படுத்துவோம் அப்படின்றதுக்காக நான் வந்து தொடர்ந்து பயிற்சி பக்கத்தில் நடக்கிற பயிற்சிகளாக வந்து அட்டன் பண்ணி சொல்லிவிட்டு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திடீர்னால அதிர்ச்சி போகிற மாதிரி விசேஷங்கள் நடக்கும். யாருன்னே நம்மளை மதிக்காத மாதிரி திடீர்னு நம்மளை கூப்பிட்டு பேசுவோம். தொழில் அதே மாதிரி தான் எல்லாம் சிறப்பாக நடக்குது. இதை கற்றுக் கொடுத்த குருவுக்கு தான் எங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி குருஜி. நான் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள். ரொம்ப நல்லா இருக்குது. நிஜமாகவே இப்போ நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. நீங்களும் தயவுசெய்து இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு எல்லா லைஃப்லையும் நல்ல மாற்றங்கள் வரும். நான் ஷேர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அது நல்ல மெத்தேடு கிடச்சிருக்கு. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல. இப்போ ஐயா வந்து கிரியை எடுத்ததுலேருந்து அதில் நிறையா சம்பாதிக்கிறேன். அந்த சம்பாதித்தில் ஐயா நிறையா கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னாரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கிறேன். கிடைச்சிட்டும் இருக்குது. நாங்கள் வந்ததுலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணாதே எனக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஐயா வந்து இதை அட்டன் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போவோம், அப்போ வந்து என்னை பாருங்கள், மகா சிவராத்திரிக்குள்ளே நடக்கும் அப்படின்னு ஐயா சொன்னார். உண்மையிலேயே எனக்கு இன்றைக்கி அந்த எனர்ஜி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அடுத்தடுத்து சக்ஸஸ் வரும்போது எனக்கு என்ன தோணுது, அப்படின்னா அப்போ தான் உண்மை, இது ஒரு உண்மைன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக தோண ஆரம்பிச்சது என்னோடய முதல் மண்டலம் முடிக்கும் போது. அதுக்கு ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய வருகின்ற அதாவது மார்ச் மாதம் 2024 8ஆம் தேதி தமிழ் 25 வெள்ளிக்கிழமை இரவு மகா சிவராத்திரி நடைபெறுகின்றது. இந்த விழா ஈரோடு மாவட்டம் பவானியில் நடைபெறுகின்றது. போன ஆண்டு நம்ம வந்து நடத்தினோம், ஒரு 1500 பேர்த்த உட்கார வச்சு நடத்தினோம். இந்த ஆண்டு வந்து ஒரு 2500 பேர்த்துக்குள்ளே நடத்தலாங்கிற ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். இந்த சிவராத்திரியிலே நம்ம இந்த கிரியா யோகம் எடுக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம அடைய முடியும். போன ஆண்டு எடுத்தவர்களாக இன்று மிகப்பெரிய மாற்றத்தை சொன்னாங்க. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. நமக்கே மிராக்கலாக தெரியுது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் மாறி இருக்குது. அதாவது சொல்லப்போனால் இந்த கர்ம வினை நம்மளை விட்டு விலகிருச்சுனாவே மிகப்பெரிய மாற்றத்தை அடைய முடியும். இந்த கர்ம வினை நீக்கிற ஒரே யோகம் கிரியா யோகம் மட்டும்தான். அதனால் இந்த கிரியா யோகத்தில் உடல், மனம், உயிர், ஆன்மா இந்த 4 சேர்ந்தது தான் இந்த உடல். இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஆன்மாவுக்கு என்ன ஒரு வேலையும் நம்ம செஞ்சதே இல்லை. ஆன்மா இருக்குதான்னு கூட நம்ம தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அறியாமையினாலேயும் புரியாமையினாலேயும் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த கிரியா யோகம் எடுத்தவர்கள்
மனம் பேசுவதை விட்டு ஆன்மாவோடு பேச முடியும். இந்த ஆன்மா பேசுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயங்களையும் செய்ய முடியும். ஏன்னா ஆன்மா வந்து எங்கே வேணால் இடம் போய் இடம் வரும். அப்போ என்ன வேணுமோ அதை வந்து ஆன்மாவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த ஆன்மா வந்து அவ்வளோ பெரிய நுணுக்கமான வேலைகளை நமக்கு செய்யுது. ஆன்மாவோடு இணைஞ்சு பேசும்பொழுது தான் இறையர்களை நீங்கள் ஒன்றோடு ஒன்றாக கலக்க முடியும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தியை நம்ம இதில் பார்க்க முடியும். கர்ம வினைகளை கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் பண்ண முடியும். நமக்கு தேவையான 16 செல்வங்கள் நமக்கு நிறைஞ்சு வரும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நம்மளை தலைகளை தான் இருந்தாலும் சரி, அதை பிரட்டி போட்டு நம்மளை மாற்றிடும். இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா தேவையில்லை. 21 நாள் நீங்கள் பயிற்சி தொடர்ந்து பண்ணிங்க அப்படின்னா 48வது நாளில் உங்களுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போயிடும். இதை வந்து குருவோட டீச்சினுடைய பவர் மூலிமா தான் இது கிடைக்குது. அதனால் இந்த ஆதி குருன்னு சொல்லக்கூடியது நான் அல்ல, அந்த திருச்செந்தூர் முருகன். அந்த முருகனுடைய அருளை உங்களுக்கு தீட்சையாக வழங்கி அந்த சக்தியை மேம்படுத்தி மிகப்பெரிய மாற்றமாக்கி உங்களுடைய வாழ்க்கையை மலர வைக்க முடியும். அவசியம் கலந்து கொள்ளுங்கள். இந்த விழாவில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மலர வைக்க உங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். அனைவரும் கலந்து கொண்டு ஆனந்தமாக வாழ வாருங்கள். நன்றி, வணக்கம். அட்டன் பண்ணும்போது வந்து ஒரு ஆத்ம திருப்தி, மனசு ரொம்ப லேசாகிடுச்சு. இன்றைக்கி வந்து மிக யோகா கிளாஸ் வந்து ரொம்ப திருப்தி அளிச்சிச்சு. ஒவ்வொரு இந்த இங்கே எத்தனையோ யோகா பண்ணியிருக்கேன். எவ்வளோதான் இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு நம்மளை ப்ராக்டிக்ஸாக அந்த 1 மணி நேரம் வந்து உண்மையிலே ஆழ்ந்த தியானத்துக்கு போயாச்சு. பயிற்சி எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தபோது இந்த பயிற்சியை நாங்கள் பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே அந்த பயிற்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு மன சாந்தம், உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம், அந்த தியானம் செய்வதனுடைய பலன் கிடைப்பதாக எங்களுக்கு தோன்றுச்சு. அதான் லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு. ஸோ எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது. விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து நம்ம உயிர் சம்மந்தப்பட்ட பயிற்சி, ஆன்மா சம்மந்தப்பட்ட பயிற்சி. வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா லைஃப்பில் சாதிக்கணும்னு துடிக்கிறவங்களுக்கு இது அற்புதமான ஒரு பயிற்சி. அதை வந்து நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு உணர்ந்தால் மட்டுமே அந்த கலையினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்க முடியும். இப்போ பயிற்சி எடுத்த பிறகு நம்ம என்னமோ கடவுளோட நெருங்குற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. 1 மணி நேரம் வந்து உண்மையிலே ஆழ்ந்த தியானத்துக்கு போயாச்சு. இப்போ என்ன சொல்கிறதுனா, எண்ணமற்ற நிலையில் ஒரு பிரபஞ்சத்தில் நம்ம எப்படி நம்ம கலந்தோமோ, ஏன்னா நம்ம எல்லாமே பஞ்சபூத உடம்புல தான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், அந்த பஞ்சபூதமே நம்ம தான். எல்லாத்துக்கிட்ட எல்லாத்தையும் சக்தி இருக்குது. ஆனால் நம்ம உணரலை. அறிது மானிடரால் பிழைத்தல் அறிது, அதில் கூன் குருடு செவிடு நீக்கி பிறகு இந்த மானிட ஜென்மம் இருக்குது. நம்ம வந்து இறைநிலை அடையணும். இந்த கோயில்பட்டியில் இந்த மண்டபத்தில் கால் வச்சேனோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 5 பைசா கூட நான் வெளியில் கடை வாங்கலை. இதெல்லாம் கற்றுத்தந்தது வந்து என்னோடய ஐயா குருஜி தான். வீசிங் ட்ரபிள் இருந்தது, அதுவும் நான் ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன். இந்த கிரியா மூலமாக தான் பண்ணியிருக்கேன். 42 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்கய்யா. எல்லாமே எனக்கு ஆக்டிவேஷனாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த என்கிட்ட இருந்த நெகட்டிவ் அந்த சுற்றி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டுருக்கிறது. ஸோ கண்கூட உணர்றேன். இதுனா ஒரு 14 டேஸ் முடிஞ்சிருக்கு இன்னையோட. ஸோ 21 டேஸ் 48 டேஸில் நல்ல ஒரு வித்தியாசத்தை கண்டிப்பாக உணர்வேன் நான். ஸோ இப்போயே அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டுருக்கு. ஒன் பை ஒன்னாக வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்பயுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நான் எப்பயுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னு, அதாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தை மண்டையை உருட்டிக்கிட்டே இருப்போன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மையில் நம்ம ஏதாவது ஒரு மண்டையை உருட்டிக்கிட்டே இருப்போம், அந்த தாட்ஸே இல்லை. இப்போ உண்மையில் அந்த ஒரு பிளாங்காக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஹார்ட்டை பொறுத்த வரையும். இப்போ அந்த இது எதுவுமே கிடையாது. ஹார்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஃபாரினே போயிருந்தால் கூட கிடைக்க முடியாத அளவு ஒரு வேலை, அதே அளவு சம்பளம், பெங்களூரில் வீடு, காரு எல்லாம் கொடுத்து, அந்த வேலையும் கொடுத்து, அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 7 to 10 இயர்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பொசிஷனே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை அது கிடைச்சதுக்கான இதையும் சொல்லிடுறேன். இதுதான் சாமியை சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேம்மா, நீ குருஜி என்ன சொன்னாலும் கேட்பேன்.
அப்படிங்கிற அளவுக்கு மாறினது உண்மையிலே இதை வந்து நான் எப்படி சொல்கிறதுனே தெரில. அது அவ்வளோ ஒரு பெரிய மிராக்கிள். நம்பிக்கை, நம்மளால் முடியும் குருஜி சொல்கிறத நம்பணும், அப்படியே சிறுபிள்ளைத்தனமாக நம்பணும். நம்பி இதில் இறங்கி உங்களால் என்ன முடியுமோ, உங்கள் உடல் எவ்வளோ ஒத்துழைக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த நம்பிக்கை முக்கியம். கண்டிப்பாக குருஜி சொன்ன மாதிரி 21 நாளில் மிராக்கள் நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. வணக்கம், நான் சிவகாசியிலேருந்து வரேன். இன்னைக்கு 48வது நாள் எனக்கு பயிற்சி. நான் இங்கே வந்திருக்கேன். இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப சோம்பேறியாக இருப்பேன், ரொம்ப டயர்டாக இருப்பேன், எதுவுமே டக்குன்னு பண்ண மாட்டேன் சீக்கிரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்போ பார்த்து நீங்களே பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஃபோட்டோ கூட அதுக்கு காட்டுறேன். ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். எந்த வேலையும் டக்குன்னு செய்வேன். ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது. காலையில் வேகமாக எந்திக்கிறதுலேருந்து நான் பார்க்குற வேலை வரைக்குமே ரொம்ப வேகமாக டக்குன்னு அடுத்தடுத்து நான் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்துலேயும் ரொம்ப மனக்குழப்பத்துலேயும் இருந்தேன். இப்போ நல்ல ஓரளவு எந்த விதமான யார் இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே அந்த தாட் டெய்லி ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எந்த விதமானதும் பிரச்சனையும் இல்லை, அந்த தாட்டே இல்லை, நம்மளாவே இருக்கோம். காலையில் பண்ணோம் அப்படின்னா நானும் ஒரு 40 நாள் நல்லா பண்ணேன். எனக்கு அதனுடைய பலன்கள் நிறையா கிடைச்சிது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா முதலீடு இல்லாமல் பண்ண முடியாது. நான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட ஃபாஸ்ட்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் அதை பண்ணும்போது, நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அதுக்கு வந்து 10,000 ரூபா தான் எனக்கு வந்துச்சு. இன்றைக்கி என்னோடய சேலரி வந்து 30 பெர் மந்த்துக்கு. அது உண்மையாகவே வந்து ரொம்ப சந்தோஷமாக மாதம் எனக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சு இது வரைக்கும். ஸ்ரீ கந்தகுரு குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற மகா சிவராத்திரி அன்று, அதாவது மார்ச் 8, 2024 வருடம் இரவு கிட்டத்தட்ட மாலை, அதாவது 6 மணி முதல் மறுநாள் காலை 5 மணி வரை மகா கிரியா யோக பயிற்சி, அதாவது மகா சிவராத்திரி அன்று மகா கிரியா யோக பயிற்சி நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் கந்தகுரு ஃபவுண்டேஷன் சார்பாக இது நடத்தப்படுகின்றது. சென்ற வருடம் இதே மகா சிவராத்திரியில் கலந்து கொண்டு இந்த மகத்தான ஒரு கிரியா யோக கலையை கற்றுக்கொண்டுவதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பம் எனக்கும் கிடைத்தது. எங்களுடன் கற்றுக்கொண்ட எத்தனையோ நண்பர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அடைந்த மாற்றத்தை நாம் எல்லோரும் முடிந்தவரை நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள், நமக்கு தெரிந்த நண்பர்கள், நாம் யார் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அவர்களும் இந்த கலையை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான சந்தர்ப்பம் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று கிடைக்கும். இது மகாதர் பாபாஜியின் மூலமாக கலியுகத்திற்கு நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த கிரியா யோக கலை. இதை மகாதர் பாபாஜியுடன் நேரடி சீடரான மௌன சித்திரிடம் கற்றுக்கொண்ட ஒரு குருஜி தான் ஸ்ரீ கந்தகுரு ஐயா. அவர்கள் தன்னுடைய குருஜியின் கட்டளையை முன்னெடுத்து இருக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் முடிந்த அளவுக்கு இந்த கிரியாயோக பயிற்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்த கிரியாயோக கலையை வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கும் மாவட்ட தலைநகரில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முடிந்தவரை இந்த கந்தகுரு ஃபவுண்டேஷனை தொடர்பு கொண்டு சீக்கிரம் கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கற்றுக்கொள்ளலாம். கந்தகுரு ஃபவுண்டேஷனை பொறுத்தவரை ஒரு 2 முக்கியமான விஷயங்களை முன்னெடுத்து செல்கின்றோம். ஒன்று மகாதர் பாபாஜியின் கிரியா யோக கலை, 2வது அன்னதானம். ஒரு கிரியா யோக கலை என்பது ஒரு மனிதன் கலியுகத்திலோ இல்லை எத்தனை பிறப்பு எடுத்தாலும் வந்த நோக்கத்தை தெரியாமலே அலைந்து கொண்டிருக்கும் ஒருவனுக்கு இந்த கிரியா யோக கலை மூலம் வந்த வேலையை நிம்மதியாக திறன்பட எந்த ஒரு பயம் இல்லாமல் யாருக்கும் அஞ்சாமல் தன்னுடைய கடமையை முழுவதுமாக செய்து கொண்டு வாழ்க்கையில் முக்தி அடைவதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கலைதான் இந்த கிரியா யோக கலை. இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து எறிவதற்கு அன்னதானம் என்ற ஒரு உன்னதமான விஷயத்தையும் கந்தகுரு ஃபவுண்டேஷனில் குருஜி ஐயா எல்லோருக்கும் என்றால் நம்மிடம் இதுவரை பயிற்சி பெற்ற அத்தனை நண்பர்களும் அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த நன்கொடையில் மாதம் பௌர்ணமி அன்று திருச்செந்தூரில் இந்த அன்னதான நிகழ்ச்சியும் தொடர்ந்து எனக்கு தெரிந்து 1 வருடத்திற்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு கர்ம வினை என்பது கர்ம யோகமாக மாறுவதற்கு கிடைத்த ஒரு 2 வழிதான். ஒன்று கிரியா யோகம், இன்னொன்று அன்னதானம். அன்னதானம் என்பது நம்முடைய பணத்தில்தான் இந்த அடிகளார் சாப்பிட்டார்கள் என்று நமக்கும் தெரியக்கூடாது. நம்முடைய பணத்தில்தான் அந்த அடிகளார் சாப்பிட்டார் என்று அந்த அன்னதானம் உண்பவர்களுக்கும் தெரியக்கூடாது. இதுதான் ஒரு உண்மையான அன்னதானம். இதைத்தான் மாதம் பௌர்ணமி என்று திருச்செந்தூரில் எங்களுடைய குருஜி நடத்தி கொண்டிருக்கிறார். கிரியா யோகம் கற்றுக்கொள்ளுங்கள். கலியுகத்தில் மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த கிரியா யோக கலை. இது கற்றுக்கொள்வதற்கு உண்டான நல்ல சந்தர்ப்பம், அதுவும் மகா சிவராத்திரி அன்று
சிவனுடைய, அதாவது சிவபெருமானுக்கு 4 கால பூஜையுடன் விடிய விடிய நடக்கக்கூடிய இந்த கிரியா யோக பயிற்சியை சென்ற ஆண்டு மிக சிறப்பாக நடந்தது. அதற்கும் ஒரு 2-3 மடங்கிற்கு உண்டான மக்களுக்கு இந்த சிவராத்திரி என்று கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இன்றிலிருந்தே இந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் கொடுக்கும் வழி, கடவுள் நேரடியாக வந்து மனிதர்களுக்கு சொல்வதை விட சில நண்பர்கள் மூலமாக, ஏன் நம்மை சுற்றி இருக்கும் யாராவது ஒருவர் மூலமாக இந்த விஷயம் நம்முடைய காதிற்கு வரும். தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் கிரியா யோகையை கற்றுக்கொள்ளுங்கள். கிரியா யோகம் என்பது கடவுளுக்கே கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைதான் இந்த கிரியா யோக கலை. கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்வதற்கு நாங்கள் அங்கு எதிர்பார்க்கிறோம். சந்திப்போம் மகா சிவராத்திரி அன்று. நன்றி, வணக்கம்.